Praise the Lord, dear brothers and sisters. மகிமையான நம்பிக்கை நேரத்துக்கு உங்களை வரவழைப்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். அறிந்திராத கதாபாத்திரங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட சென்ற வாரத்தின் கேள்விக்கான பதில் என்னவென்று சொன்னால், இடது கை பழக்கம் உள்ளவன் ஏகூத். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவர்களாய் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் செல்லலாம். இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற ஒருவர் யார் என்று சொன்னால், நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். வேத புத்தகத்திலே அந்த அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை இந்நாளிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 12 14 வசனம் வரைக்குமாக நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலக்க பண்ணினார். அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறியடித்தான். பேரிச்ச மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். ஆகவே இந்த வசனத்திலிருந்து நமக்கு நன்றாக தெரிகிறது. இது ஆரம்பிக்கும் பொழுதே 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடினால். ஆகவே மறுபடியும் என்கிற அந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஏனென்று சொன்னால், இவர்களுடைய வாழ்க்கையிலே இவர்களுக்கு கர்த்தர் ரட்சிப்பை பல முறை கொடுத்திருந்தாலும் மறுபடியுமாக பொல்லாத காரியங்களை, பொல்லாத கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக இவர்கள் மாறிக்கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இவர்கள் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஆகவே பொல்லாப்பை செய்கிற வழியிலே ஒரு பாவத்தை செய்யும் பொழுது நமக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு பிளவு ஏற்படுகிறது, ஒரு பிரிவினை ஏற்படுகிறது. ஆகவே தான் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், எக்லோன் எனும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலக்க பண்ணினார். அது மாத்திரமல்ல, அவன் தனித்தவனாக அல்ல, அவனோடு கூட அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறியடித்தான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இஸ்ரவேல் தேசத்தாருக்கு ஏற்பட்டிருக்கு. அவர்கள் தேவனை மறந்து போனார்கள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்தார்கள், தேவனுக்கு எதிரான பொல்லாத கிரியைகளை செய்தபடினாலே ஒரு ராஜாவல்ல 3 ஜன கூட்டங்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினதை நாம் பார்க்கிறோம். 17ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான் என்று வாசிக்கிறோம். எக்லோன் மிகவும் ஸ்தூதிலித்த மனுஷனாய் இருந்தான். ஆகவே இந்த மோவாபின் ராஜாவாகிய எக்லோன் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானா, மிக கனத்த ஒரு மனிதனாக, தடித்த மனிதனாக, சுலித்த மனிதனாக அவன் காணப்படுகிறான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஒரு மிக பெரிய ஒரு சேனையாக இஸ்ரவேல் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல மோவாபியரை, அம்மோனியரை, அமலேக்கியரை அவர்களுக்கு விரோதமாக கொண்டு வந்து கிட்டத்தட்ட 18 வருடங்கள் அவர்களாலே ஒடுக்கப்பட்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் எதிரிகளாலே ஒடுக்கப்பட்டிருந்த ஒரு மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அந்த அதிகாரத்திலே நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்திலே இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் எனும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். ஆகவே இவர்கள் மிக 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 பொல்லாப்பை செய்தபடினால 1 வருஷம் 6 மாதம் கிடையாது, 18 வருடமாக எதிரியினுடைய கரத்திலே இவர்கள் அவர்களை சேவித்தார்கள் என்று வாசிக்கிறோம். எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் வாக்கு தத்தங்களை உரிமையாக்கின தேவன், வாக்கு தத்தத்தின்படியாக அவர்களுக்கு சொந்த நாட்டை கொடுத்த தேவன், பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு செழுமையான இடத்திலே கர்த்தர் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தார். ஆனால் கர்த்தருக்கு உண்மையாக இல்லாதபடிக்கு பொல்லாத காரியங்களை, அக்கிரமங்களை, பாவங்களை அவர்கள் செய்தபடினாலே எதிராளிக்கு ஆண்டவரிடம் கொடுத்தபடினால் அவர்கள் என்ன செய்தார்கள், இஸ்ரவேல் புத்திரர்கள் 18 வருஷமாக எதிரி ராஜாவுக்கு சேவை செய்தார்கள். அடுத்த வசனம் 15ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமின் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் எனும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடது கை பழக்கம் உள்ளவனாய் இருந்தார். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். ஆகவே இந்த 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது
இவர்களுக்கு ஆண்டவர் முறையிட்ட பொழுது, எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலர்கள் நெருக்கப்படும் பொழுது, அவர்கள் ஒடுக்கப்படும் பொழுது, எதிரிகளினாலே நசுக்கப்படும் பொழுது, கர்த்தரை நோக்கி முறையிடுகிற வேளையிலே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கான ஒரு இரட்சகனை ஏற்படுத்துகிறார் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு பென்யமின் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் எனும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவனை குறித்து ஒரு அடையாளம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். என்ன அடையாளம்னா, அவன் இடது கை பழக்கம் உள்ளவனாய் காணப்படுகிறான். ஆகவே இடது கை பழக்கம் என்று சொல்லும் பொழுது ஒரு சிலருக்கு அந்த இடது கையினாலே அதிகமான வேலைகளை செய்ய முடியாது. ஆனால் இங்கே இந்த ஏகூத் என்கிற இரட்சகன் அவன் இடது கை பழக்கம் உள்ளவனாய் காணப்படுகிறான். ஆகவே எக்லோன் என்ற இந்த ஸ்தூதலித்த ராஜா, பலத்து போன ஒரு ராஜா, எதிரிகளோடு கூட இணைந்து இஸ்ரவேலுக்கு எதிராக பல காரியங்களை எழும்ப பண்ண அந்த ராஜாவுக்கு எதிராக ஆண்டவர் அந்த நாட்களிலே பார்க்கிறோம், ஏகூத் என்று சொல்லக்கூடிய ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணினார் என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த எதிராளியாகிய இந்த எக்லோன் அவன் யாரு, எந்த கோத்திரத்தான் என்று பார்க்கும் பொழுது மோவாப் என்று சொல்லக்கூடியதான ஒரு ஜன கூட்டத்தின் தலைவனாயிருந்தான், ராஜாவாயிருந்தான். ஆகவே இந்த மோவாப் யார் என்று பார்த்தால் இஸ்ரவேல் புத்திரர்களுடைய வாழ்க்கையில மிக ஒரு நெருக்கமானவர்கள். இந்த மோவாப் யாரு? லோத்தினுடைய மூத்த மகள் தகாத உறவை நிமித்தமாக பெற்றெடுத்தவன் தான் மோவாப். அவன் மோவாபியருக்கு தகப்பன் என்று சொல்லி ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த மோவாப் என்று சொல்லும் பொழுது இவன் ஜனங்களை ஒடுக்கி கொண்டே காணப்படுகிறான். ஆனால் இந்த மோவாப் இஸ்ரவேலருக்கு அருவருப்பானவன் என்று சொல்லப்பட்டது. ஆனால் என்றைக்கு இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்தார்களோ அன்றைக்கு ஆண்டவர் யாரை அருவருத்தாரோ அவர்களை ஆளும்படிக்கு அவர்களுக்கு எதிராக கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த வசனங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையாக, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். அதிலே ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் மிக 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 முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமான ஒரு பாதையிலே தேவனுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையாய் நடத்துவதிலே மிக முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஆகவே என்ன, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் ஏகூத்தை குறித்து இந்த இடத்திலே அங்கே அறிமுகத்தை கொடுக்கிறார். ஏகூத் என்று சொல்லும் பொழுது அந்த பெயருடைய அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவரே நான் உமக்கு துதியை செலுத்துவேன், நான் உமக்கு நன்றியை செலுத்துவேன். இதுதான் அந்த பெயருடைய அர்த்தமாய் காணப்படுகிறது. ஆகவே ஏகூத் என்று சொன்னால் கர்த்தரை துதிக்கிறவன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவனாய் காணப்படுகிறான். ஆகவே ஏகூத்துடைய பெயரின் படியாக அவன் துதி பலிகளை செலுத்துகிறவனாக, தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக, நன்றி செலுத்துகிறவனாக அவன் காணப்படுகிறான். ஆகவே இந்த ஏகூத்தை பார்ப்பதற்கு முன்பதாக அவன் யாருடைய மகன் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், 3ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 3:15 வாசிக்கும் பொழுது கேராவின் மகன் ஏகூத் என்று வாசிக்கிறோம். இந்த கேரா என்று சொல்லும் பொழுது ஏகூத்துடைய தகப்பன் கேரா என்று சொல்லுகிறவளிலே அந்த பெயரினுடைய அர்த்தம் என்றால் அசை போடுதல் என்பது அர்த்தமாகிறது. அசை போடுதல் என்றாலே நமக்கு வேதத்தின் அடிப்படையில் வசனங்களை நம்முடைய உள்ளத்திலே எடுத்து அதை அசை போட வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். தேவனுடைய வசனங்களின் மீது நம்முடைய நாட்டம் காணப்பட வேண்டும். ஏதோ வேகமாக வசனத்தை படிக்கணும்னு படித்து கொண்டு போகாதபடிக்கு ஒரு அதிகாரத்தை வாசித்தாலோ ஒரு வசனத்தை வாசித்தாலோ மறுபடியுமாக எப்படி ஒரு மாடு புல்லை தின்று அசை போட்டு அதை மறுபடியுமாக செய்து கொண்டு இருக்கிற அதே ப்ராசஸின் படியாக நம்முடைய தியானம் காணப்பட வேண்டும். வசனத்தை அதிகமாக தியானிக்க 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 அந்த வசனத்தினுடைய ஆழங்கள் நமக்குள்ளாக வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே ஏகூத்துடைய தகப்பன் கேரா, அவனுடைய பெயருடைய அர்த்தம் என்னவென்றால் அசை போடுதல். தேவனுடைய வார்த்தைகளை அவன் அசை போடுகிறவன் என்ற பெயரோடு காணப்படுகிறான். எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம மகிமை கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ, கர்த்தர் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். ஆகவேதான் கேரா தேவனுடைய வார்த்தையை அசை போடுகிறவன் என்ற வார்த்தையின் பிரகாரமாக அவன் மூலமாக ஏகூத் என்று சொல்லக்கூடிய துதியானது பிறந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டுடைய வசனத்தின் மீது வாஞ்சி உள்ளவர்களாக அந்த வசனத்தை உங்களுக்குள்ளாக அசை போட்டு ஒரு தியானிக்கிற அனுபவத்தை நீங்கள் பெறுகிற வேளையிலே அது தானாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே துதிகளை செலுத்துகிற ஒரு மகனாக மகளாக உங்களை மாற்றும்.
ஆகவே எந்த அளவுக்கு வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கீங்களா? சோர்வுகளை நினைத்து கஷ்டப்படாதீங்க. ஆண்டோடைய வார்த்தையை தியானிங்க. வசனத்தின் மீது உங்களுடைய கண்ணோட்டம் காணப்படட்டும். வசனத்தின் மீது நீங்கள் விசுவாசத்தோடு கூட அதை மறுபடியுமாக தியானிக்க ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, வசனங்கள் உங்களுக்குள்ளாக இருக்க கர்த்தரை துதிக்கிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். ஆண்டவரை துதிக்கும் பொழுது அந்த இடத்துல சாத்தானுக்கு இடமில்லை. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்று நாம் பாடுகிறோம். ஆகவே துதியின் சத்தத்தை உங்கள் வீடுகளிலே ஒலிக்க பண்ணுங்க. துதியின் சத்தத்தை உங்கள் வாழ்க்கையில ஒலிக்க பண்ணுங்க. துதியின் சத்தத்தை உங்களுடைய குடும்பத்திலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க துதிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமான காரியங்கள் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையிலே எடுப்படாதபடிக்கு கர்த்தர் முற்றிலுமாக அதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். எல்லா உபத்திரவங்களும் நீங்கி கர்த்தரை தொடர்ந்து நீங்கள் துதித்து கொண்டே காணப்படுவீர்கள். ஆமென். ஆகவே எப்படி கேரா ஆண்டுடைய வார்த்தையை தியானித்தான், அவனுக்கு துதி என்கிற ஏகூத் என்கிற மகன் பிறந்தான். ஆகவே இந்த ஏகூத் என்ன செய்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு அவன் பயந்தவனாய் காணப்படுகிறான். ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த அளவுக்கு ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் எவைகளை செய்ய சொல்லுகிறாரோ அதற்கு நாம் உடன்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாய் மாறும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துகிற வேளையிலே கிறிஸ்து நமக்குள்ளாக வெளிப்படும்படிக்கு உலகத்தின் ஆவி அல்ல, தேவனுடைய ஆவி, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி நம்மளை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அது அனுமதிக்கும். ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ளாய் இருக்கும் பொழுது எந்த காரியமானாலும் அது ஜெயத்தோடு வெற்றியோடு முடிக்க ஆண்டவர் நமக்கு அருள் செய்வார். ஆகவே தொடர்ந்து இந்த வேளையில ஏகூத்துடைய காரியத்தை நாம் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நம்ம மறுபடியும் வரலாம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 16லிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, ஏகூத் இந்த நாட்களிலே மோவாபிய ராஜாவாகிய எக்லோனை காண புறப்படுகிறான். அவன் புறப்படும் பொழுது எதை தன்னோடு கூட எடுத்து செல்லுகிறான் என்றால் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழு நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தனது வலது புறத்து இடுப்பிலே அவன் கட்டி கொண்டு என்று வாசிக்கிறோம். ஆகவே அந்த ஸ்தூதலித்த தடிமனான அந்த எக்லோன் என்கிற மோவாபின் ராஜாவை, எதிராளியை சந்திக்க புறப்படும் பொழுது ஏகூத் எதை கொண்டு செல்கிறான் என்று சொன்னால், தன்னிடத்திலே இருபுறமும் கருக்குள்ள ஒரு முழம் நீளமான ஒரு கத்தியை தன்னுடைய வலது புறத்தில் உள்ளதான இடுப்பிலே அவன் கட்டி கொண்டு செல்கிறான். அவன் ராஜாவுடைய அரண்மனைக்கு அவர்கள் பகுதி கட்டும்படி ஒரு காணிக்கையை கொண்டு செல்கிறார்கள். அந்த காணிக்கை கொடுத்து அவன் தீர்ந்த பின்பு என்ன செய்கிறான் என்றால் 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவனோ கில்காலில் உள்ள சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து, ராஜாவே, உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு அவன் பொறு என்றான். அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள். ஆகவே இங்கே ஏகூத் ஒரு திட்டத்தோடு கூட எக்லோனை சந்திக்க வருகிறான். அவன் செலுத்த வேண்டியதான இஸ்ரவேலர்கள் கொடுக்க வேண்டிய காணிக்கையை அவன் கொடுத்து விட்ட பின்னர் ராஜாவை பார்த்து ஒரு ரகசியம் இடத்துல சொல்லணும்னு சொல்றான். ஆகவே ரகசியத்தை கேட்க வேண்டும் என்றால் அவனோடு கூட யாரும் இருக்க முடியாது. ராஜா எல்லாரையுமே வெளியே அனுப்பி விடுகிறார். ஆகவே அந்த இடத்துல, அந்த அறையில ராஜாவும் எக்லோன் ஆகிய ராஜாவும் ஏகூத்தும் அந்த இடத்திலே காணப்படுகிறார்கள். 20ஆம் வசனத்துக்குள்ளாக வரலாம். 20ஆம் வசனத்தை படிக்கிறேன். ஏகூத் அவன் கிட்டே போனான். அவனோ தனக்கு தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏகூத், உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தெய்வ வாக்கு எனக்கு உண்டு என்றான். அவன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்தான். உடனே ஏகூத் தன் இடது கையை நீட்டி தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். அலகோடை கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது. அவருடைய வயிற்றுக்குள் போன கத்தியை இவன் இழுக்க கூடாதபடிக்கு நினம் அலகை சுற்றி கொண்டு அடைத்தது. அது பின்புறத்திலே புறப்பட்டது. ஆகவே எந்த அளவுக்கு ஏகூத் ஒரு திட்டமிட்டு எதிரியான ராஜாவை அவன் முற்றிலுமாக அழிக்கும்படிக்கான ஒரு காரியத்தை செய்கிறான். அவன் தன்னோட கூட கொண்டு சென்றதான அந்த இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயத்தை அவன் அந்த ராஜாவிடத்தில் பேசும் பொழுதே அதை கொண்டே அவனை அழித்து போடுகிறான் என்று வாசிக்கிறோம்.
ஆகவே ஆண்டவர் ஒரு இரட்சகனை எழுப்பினார் என்று வாசிக்கும் பொழுது, ஒரு இரட்சகனாக அவன் இஸ்ரவேல் தேசத்திலே எழும்புகிற வேளையிலே தேவ ஞானத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். ஒரு எதிரியை எப்படி சந்திக்க வேண்டும், எதிரிடத்தில் எப்படி பேச வேண்டும், எதிரியை எப்படி அழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியங்களை கர்த்தர் தெளிவாக திட்டவட்டமாக ஏகூத்திடத்தில் பேசினபடினாலே அவன் தெளிவாக நாளிலே செய்ய வேண்டிய காரியங்களை துரிதமாக நேர்த்தியாக அவன் செய்து முடிக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆகவே அந்த இடத்திலே அவன் இந்த காரியத்தை செய்து இது நாள் வரைக்கும் 18 ஆண்டுகளாக இஸ்ரவேல் ஜனங்களை மிக 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 வேதனைப்படுத்தி கொண்டு அவன் அடக்கி கொண்டு இருந்ததான எக்லோன் என்கிற மோவாபிய ராஜாவை அந்த ஒரு நாளிலே அவன் முற்றிலுமாக அழித்தான் என்று வாசிக்கிறோம். தொடர்ந்து அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 18 வருஷங்களாக தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த எதிரியை அவன் முறியடித்து போட்டு விட்டான் என்று வாசிக்கும் பொழுது அவன் அந்த இடத்தை விட்டு தப்பி செல்கிறான். வெகு நேரமாகியும் ராஜாவுடைய அறை கதவு திறக்கப்படவில்லை என்ற பொழுது அவருடைய ஜனங்கள் அங்கே வந்து பார்க்கிறார்கள், ராஜா அங்கே மரித்து கிடக்கிறான். அதற்கு பின்னர் ஏகூத் தன்னுடைய கூட்டாளிகளோடு கூட தன் ஜனங்களோடு கூட வந்து முற்றிலுமாக அவர்களை சங்கரித்து போடுகிறான் என்று சொல்லி அந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் ஒரு மனுஷனை எழும்ப பண்ணும் பொழுது அவன் வாழ்க்கைக்கு வேண்டிய சகல ஞானத்தை கொடுக்கிறார். ஆகவே தான் தேவனுடைய ஆவி நமக்குள்ளாக வரும் பொழுது அது சகல சத்தியத்திற்குள்ளாக மாத்திரமல்ல ஜெயத்துக்குள்ளாக நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில உங்களை எதிர்த்து கொண்டு மக்கள் காணப்படுகிறார்களா? எப்பொழுது பார்த்தாலும் எந்த காரியமானாலும் விரோதமான மக்கள் எழும்பிக் கொண்டு இருக்காங்களா? நீங்க சுய முயற்சிகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவருடைய ரகசியமான காரியங்களுக்குள்ளாக வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக ஜெபத்திலும் துதியிலும் உங்களுடைய நேரத்தை செலவிடுங்கள். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு வேண்டியதான அணுகுமுறையை அவர் கட்டளையிடுவார். வேத வசனங்களை வாசிக்க வாசிக்க உங்களுக்கான தெளிவை கொடுப்பார். உங்களுக்கான பயத்தை எல்லாம் மாற்றி அவர் உங்களுக்குள்ளாக தெளிந்த புத்தியை கட்டளையிடுவார். உங்களை ஒரு தைரியசாலியாக பயன்படுத்துவார். எப்படி ஏகூத் என்கிற இரட்சகனை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தி 18 வருஷமாக அவர்களை பயமுறுத்தி கொண்டிருந்த சத்துருவின் கரத்திலிருந்து ஒரே நாளில் விடுதலை கொடுத்ததைப் போல எத்தனை நாட்களாக, மாதங்களாக, வருஷங்களாக சூழ்நிலைகளை கண்டோ மனுஷர்களை கண்டோ நீங்கள் பயத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இதை பார்க்கும் அந்த நேரத்தில் கூட யாரை கண்டாகிலும் நீங்கள் பயத்தோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நீங்கள் நோக்கி பாருங்கள். எப்படி ஏகூத்துக்கு ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுத்தாரோ, எப்படி காரியங்களை செய்யும்படிக்கான ஒரு விவேகத்தை கொடுத்தாரோ, அதே போல் வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது, ஆண்டவரை நீங்கள் துதிக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு வழியை திறக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆகவே தொடர்ந்து கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் உங்களுக்கான காரியங்களை செய்வார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இரு புறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை எப்படி வந்து ஏகூத்துடைய தகப்பன் கேரா வார்த்தையை அசை போடுகிறவனாய் இருந்தபடினாலே அவன் மகன் துதிக்கிற மகனாக அவனுக்கு பிறந்தான். இந்த வசனம் எபிரேயர் 4:12 தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. ஏகூத் இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயத்தை அவன் எடுத்து சென்று எதிரியை வீழ்த்தினான் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எதிரியை வீழ்த்தும்படிக்கு ஆண்டவர் நமக்கு எந்த ஒரு வல்லமையான ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் ஆண்டவருடைய வசனம். அவருடைய வார்த்தை எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்துறீங்களோ, வசனத்தின்படியாக தேவனுடைய வார்த்தையானது அது ஜீவன் உள்ளதா இருக்கு, அது வல்லமை நிறைந்ததா இருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அது கருக்கானதாய் காணப்படுகிறது என்று வாசிக்கிறோம். ஆகவேதான் தேவனுடைய வசனத்தை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்பவுமே உங்களுக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாய் காணப்படும். தொடர்ந்து நம்ம இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவன் எதிரியை எதிர்க்க வேண்டிய ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகவே சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் கொடுக்கும் பொழுது நமக்கு எதிராக சத்துருவனுடைய சேனைகள், சத்துருவனுடைய கூட்டம், சத்துருவனுடைய திட்டங்களை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால்
தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவனை, ராஜாதி ராஜாவை தொடர்ந்து நாம் துதிக்க 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 எதெல்லாம் எதிராக காணப்படுகிறதோ, எதிரியை போல காணப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தாலே கர்த்தர் நிர்மூலமாக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு எதிரிகளை நினைத்து சோர்ந்து போய் கொண்டிருக்கீங்களா? எதிரிகளை நினைத்து மனமுடைந்து காணப்படுகிறீர்களா? அல்லது எதிரிகளை நினைத்து என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து கவலையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தரிடத்திலே சூழ்நிலைகளை ஒப்பு கொடுங்க. வசனத்தை எடுத்து வாசிங்க. எந்த அளவுக்கு வசனங்களை நீங்கள் வாசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ, வார்த்தை சொல்லுகிறதை போல தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எப்படி ஏகூத்துக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்து எப்படி எதிராளியை நீ தீர்த்து கட்ட வேண்டும், எப்படி எதிரியை முற்றிலுமாக நீ அழிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாரோ, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எதிரிகளை எப்படியாக முற்றிலுமாக நாம் எதிர்க்க வேண்டும், முற்றிலுமாக அவர்களை கலங்கடிக்க வேண்டும் என்று வசனத்தின் மூலமாய், துதியின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடும் கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார், இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எதிரியின் இடத்திலிருந்து மிக மிக பயங்கரமான அம்புகளை போன்ற தாக்குதல்கள் உங்க வாழ்க்கையில நீங்கள் வரும்பொழுது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அங்கும் இங்கும் ஓடி சென்று பயந்து ஒளிந்து கொண்டு இருக்க வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்க கடந்து வாங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்க கடந்து வருகிற வேளையிலே எப்படிப்பட்ட அம்பா இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய சத்தியத்தின்படி சகலத்தையும் சங்காரம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட எதிரியாய் இருந்தாலும் வேதத்தில் அநேக விதமான எதிரிகளை பார்க்கிறோம். கர்த்தர் முற்றிலுமாக அவர்களிடத்திலிருந்து தம் ஜனங்களை அவர் தப்புவித்து பாதுகாத்து இளைப்பாறுதலை கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த சம்பவத்தின் மூலமாக ஏகூத், எக்லோன் இவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பொல்லாப்பை செய்தார்கள். ஆண்டவர் எதிரியை அவர்களுக்கு விரோதமாக அனுப்பினார். பாவம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் வருகிறதோ, எப்போல்லாம் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறோமோ, அப்போ எல்லாம் பிசாசனுடைய கிரியைகளுக்கு நாம் வழி திறக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆகவே பாவம் நமக்குள்ளாக வராதபடிக்கு, பாவ சிந்தனைகள், அக்கிரம சிந்தனைகள், பொல்லாப்புகள், மீறுதல்கள் வராதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் இருக்க வேண்டும் என்றால் பொல்லாப்புக்கு நாம் விலக்கி காணப்பட வேண்டும். இஸ்ரவேலர்கள் பொல்லாப்பை செய்தார்கள், எதிராளி உள்ளே நுழைந்தான். இன்றைக்கு நீங்க உங்க வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பாருங்க. ஏன் எனக்குள்ளாக இவ்வளவு எதிரிகள், ஏன் எனக்குள்ளாக இவ்வளவு எதிர்ப்பின் கிரியைகள்? எந்த விதத்திலாவது நீங்கள் பொல்லாப்பை செய்தோ பாவத்தை செய்தோ இந்த காரியத்திற்கு வழி திறந்திருப்பீர்கள் என்றால் ஆண்டுடைய சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுங்கள். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் தம் ஜனங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே கர்த்தரை நோக்கி சூழ்நிலைகளை பார்க்காமல் சூழ்நிலைகளுக்கு மேலாய் இருக்கிற ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, நம் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட வெற்றிகளை நாம் கண்டடைந்தாலும் மிக 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 தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். மிகுந்த ஒரு தாழ்மை தான் நம்மளை ஜெயத்துக்கு நேராய் கொண்டு செல்லும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஆகவே ஒரு மனுஷனுக்குள்ளாக பெருமை, அகந்தை, மனமேட்டிமை வரும் என்றால் அது அவனுடைய வாழ்க்கையிலே அவனை கீழே தள்ளக்கூடிய ஒரு காரியம். மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்குள்ளாக தன் நிலையை குறித்து மிக பெருமையோடு வாழ்ந்தா. ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு மனுஷனை கொண்டு அவனை முற்றிலுமாக வீழ்த்தி போட்டார் என்று வாசிக்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறார் என்பதை எக்லோனுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றறிந்தோம். நான்காவதாக பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே ஒன்றுமே நடக்காததை போல காணப்பட்டாலும் ஆண்டவர் நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார், நம் ஜெபங்களை கேட்டு கொண்டு இருக்கிறார், நமக்கு பதில் கொடுக்க போகிறார் என்கிற நிச்சயம் உங்களுக்குள்ளாய் காணப்பட வேண்டும். ஐந்தாவதாக பார்க்கும் பொழுது, எந்த விதமான யுத்தம் உங்க வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் யுத்தத்தில் வல்லவரான தேவன், அவர் பராக்கிரமம் உள்ள தேவன், அவர் சேனைகளின் அதிபதி என்று சொல்லி அழைக்கப்படுகிற தேவன். ஆகவே எப்படிப்பட்டதான காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் இருந்தாலும் நீங்க கர்த்தரை துதிங்க.
ஆண்டோடைய வார்த்தைகளின் மீது கவனத்தோடு அதை அசை போடுகிற தியானிக்கிற அனுபவத்திலே வாருங்கள். கர்த்தர் உங்களுடைய காரியங்களை தம் கரத்தில் எடுத்துக்கொள்வார். உங்களுக்கான ஒரு ஜெயத்தை தேவ சமூகத்திலிருந்து நீங்கள் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீர்கள். வசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இந்த சம்பவத்தினுடைய கடைசியிலே வாசிக்கும் பொழுது, அக்காலத்திலே மோவாபியரில் ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் புஷ்டி உள்ளவர்களும் பராக்கிரமசாலிகளுமாய் இருந்தார்கள். அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தேவனாய் இருக்கிறார்! 18 வருஷம் அவர்களுக்கு கீழாக தம் ஜனங்களை ஒடுக்கினார். ஆனால் தம் ஜனங்கள் தன்னிடத்திலே தாழ்ந்து தன்னை நோக்கி கூப்பிடும் பொழுது, எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருந்தாலும், ஆண்டவர் தன் ஜனத்துக்கு பலன் கொடுத்து அவர்களை வீழ்த்த செய்கிற, வெற்றியடைய செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே ஏகூத்துடைய வாழ்க்கையின் மூலமாக இந்நாளிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், எந்த சூழ்நிலையானாலும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. எந்த சூழ்நிலையானாலும் வேத வசனத்தை அதிகமாய் படிங்க, தியானிங்க. கர்த்தரிடத்திலிருந்து உங்க வாழ்க்கையிலே ஜெயம் உண்டாகும். ஆமென். நாம் தொடர்ந்து இந்த வேளையிலே ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே, நாங்கள் ஏகத்துடைய வாழ்க்கையை குறித்து அதிகமாய் சிந்தித்தோம். எப்படி அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க எங்களுக்காக யுத்தம் செய்வீர் என்பதை நிரூபித்தீரோ, அதே போல அப்பா இந்த நாட்களிலும் யார் யாருடைய வாழ்க்கையிலே பயத்தோடு, திகிலோடு, கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய தைரியத்தை பரலோக தேவனானவர் நீர் கட்டளையிடுவீராக. யாரெல்லாம் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ கர்த்தர் சமூகத்திலே இந்த காரியங்களை ஒப்பு கொடுத்து பயத்துக்கு விலக்கி ஆண்டவரே அவர்களுக்கு ஜெயத்தை நீர் கொடுக்கும்படி உடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஒவ்வொரு நேயர்களையும் ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கைட்டு செய்கிற பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது இஸ்ரவேலருக்கு ஜெயம் அளித்த தேவன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். வல்ல மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.